ரிஷப ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ராசிங்க. உங்களோட பொறுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். தாமதம் நடந்தால் கூட வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைத்து வெற்றி நிலையை அடையக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபம் ராசி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஆணி மாதம் உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் சரி புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாகவே மனதில் வைத்திருந்த சில ஆசைகள் எல்லாம் நிறைவேற நிறையவே வாய்ப்புகள் உருவாகலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் ரொம்பவும் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத உங்களோட வாழ்க்கை, தொழில், குடும்பம், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆணி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், இடம் இதையெல்லாம் பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபட்டு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ரிஷப ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபம் ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே அமைதியான ஒரு குணம் கொண்டவங்க, குடும்பத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. குடும்பத்தை ரொம்ப பொறுமையாக பார்த்து நல்ல ஒரு அரவணைப்பை கொண்டு போகக்கூடிய அன்பர்கள், நம்பிக்கை வைத்தவங்களை இறுதி வரைக்குமே கைவிடாத கூடாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. மனதில் பட்டதை வெளியில் சொல்லாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மேலும் அவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகளோட தாக்கம் இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும், நகரத் தொடங்கும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன கவனம் தேவைப்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம், பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் நடக்கலாம். மேலுமே அலுவலக அரசியலில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம். முதலீடுகளை நிதானமாக செய்யுங்க. கூட்டு தொழில் ஆவணங்களை சரியாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு மெதுவாக அதிகரித்தாலும் ஒரு நிலையான வருமானம், நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபம் ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படும். குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே காதல் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கூட பெருசாக்க வேணாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே தூக்கத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உணவு பழக்கத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. கழுத்து மற்றும் தோள்பட்ட வலி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் நடைப்பயிற்சி நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும். ஆசிரியர்களோட ஆதரவு நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கண்டிப்பாக சோம்பலை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே இந்த ரிஷபம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபடணும் அப்படின்னா ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிர பகவான். சிறப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி.
வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். வெள்ளை மலர் சமர்ப்பித்து வழிபடலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். முருகன் வழிபாடு கூட செய்யலாம். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். மேலுமே சிவபெருமான் வழிபாடுமே ரொம்ப நல்லதுங்க. பிரதோஷ நாளில் நீங்கள் வழிபடலாம். பால் அபிஷேகம் செஞ்சு கூட வழிபடலாம். இந்த ஆணி மாதத்தில் என்ன பரிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் லட்சுமி வழிபாடு. ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பல பிரச்சனைகள், பல வாழ்க்கையில் பல தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து வழிபாடு செய்யுங்க. சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க. முருகன் கோவிலில் அர்ச்சனை செய்யுங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்லது. அடுத்த நாளில் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தோமா, யாரையுமே முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேணாம். இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கோபத்துலேயுமே முடிவெடுக்கிறது கண்டிப்பாக தவறான முடிவாக தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை படித்து கையெழுத்திடுங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை கேளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே அலட்சியம் செய்ய வேணாம். சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதை உடனே ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த நாள்களில் யோகம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னா, நிலம் மற்றும் சொத்து தொடர்பான முயற்சிகள் நல்ல வெற்றி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள், வியாபாரத்தில் நல்ல ஒரு விரிவாக்கம், வெளிநாட்டு தொடர்புகள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பொறுமை தான் மிகப்பெரிய உங்களுக்கு பலமாக இருக்குது. மேலுமே இன்று நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு நாளைய உயர்வை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மற்றவங்க சந்தேகித்தாலும் நீங்களே முதல்ல நம்புங்க. ஒவ்வொரு தடையும் புதிய வாய்ப்போட கதவு அப்படின்னு நினச்சிக்கோங்க. மனதை உறுதியாக வச்சிங்க அப்படின்னா முடியாதது எதுவுமே இல்லை. தோல்வி அப்படிங்கிறது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா விதியும் உங்களுக்கு துணையாக நிற்கும். நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்களோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆணி மாதம் அப்படிங்கிறது 2026 உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே நேரத்தில் நம்பிக்கையோடு முன்னேறுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்பாராத விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது உங்களோட ராசிக்கு செவ்வாய் பகவான் பிரவேசிப்பதனால சுப செலவுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் சவால்களும் கலந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மட்டும் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே செலவுகள் அதிகரிச்சோம் அப்படிங்கிறதுனால நிதி மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையை கொஞ்சம் கடைபிடிச்சிக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி, யோகா மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு உடலுக்கும் நல்லது, மனதுக்குமே ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடு உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த பராபவ வருடம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவோடு கூடி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. எனவே உடன் பிறப்புகள் வழியில் உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புது முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். போன மாதத்தில் நிறைவடையாத சில காரியங்கள் எல்லாம் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து படிப்படியாக நடைபெற தொடங்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சம்பள உயர்வோட கூடிய வேலைக்காக நிறைய பேர் முயற்சி செய்து அதில் கைகூடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடும். அதே நேரத்தில் சுபகாரியம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே ஆணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று செவ்வாய் உங்களோட ராசிக்கு வருகிறார். உங்களோட ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்க போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நல்ல காரியங்கள் நடப்பதற்காகவும் நாகரிக பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்காகவும் இந்த காலகட்டத்தில் நிறையவே செலவு செய்வீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு இருக்கும். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தி ஆகலை அப்படின்னா கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். முதல்ல தோல்வி அப்படிங்கிறது நமக்கு அடுத்து வெற்றி அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க.
தொழில் மற்றும் வளர்ச்சிக்காக மூலதனம் செய்ய ஏதாவது சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சுப செலவுகள் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தூரதேச பயணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து உங்களோட முயற்சி மட்டும் கைவிடாதீங்க. எப்போவுமே ரொம்ப சிறப்பாக இருக்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பாருங்கள் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.